முத்துவை வந்து விஜயா வந்து அவமானப்படுத்துகிறா. மனோஜ்னால வீடே வந்து 2 ஆகுது. என்னதான் அப்படி நடந்திருக்கு அப்படின்றது இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்கலாம். அரேபியன் ஆனி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா அரேபியன் ஆனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முத்துவோட ஷாப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறான். இதுக்காக வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் கிட்டேருந்து ஆளுக்கு 25,000 தர்றதா வந்து மறைச்சு ஆட்டையை போடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறான். வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு வழியாக வந்து ஒத்துக்க வச்சு அங்கே நடிக்கிறதுக்காக எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறான் மனோஜ். அங்கே போனால் அங்கே மும்பையிலிருந்து வந்து அட்வர்டைஸ் பண்ணுற டீமை வந்து சந்தோஷ் வந்து வர வச்சுருக்கான். ஒவ்வொருத்தரோட கேரக்டர் வந்து பிரிக்கிறான். அதில் அண்ணாமலை, விஜயா இவங்க 2 பேரும் ஷாப்போட ஓனர்ஸ் மாதிரியும், அதேமாதிரி மனோஜ், ரோஹிணி வந்து ஹை கிளாஸ் கப்பிள்ஸ், முத்துவும் மீனாவும் லோ கிளாஸ் கப்பிள்ஸ் மாதிரியும், அதே மாதிரி ரவியும் ஸ்ருதியும் மிடில் கிளாஸ் கப்பிள்ஸ் மாதிரி பிரிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பிரிக்கிறீங்க அப்படின்ட்டு அண்ணாமலை என்ன பண்ணுவார்னா டைரக்டர்கிட்ட போய் கேட்பாரு. அதுக்கு டைரக்டர் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு எந்த பொருளுமே கிடைக்கிறதுக்காக வேண்டிதான் இப்படி வைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவார். இவர் சொன்ன ரீசன் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறனால எல்லாருமே நடிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிடுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக வந்து டயலாக் வந்து கொடுக்குறாங்க. எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து டேரக்டர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. 3 டேக்கில் மனோஜ், ரோஹிணியும் நடிச்சு அசத்துறாங்க. அதுக்கப்புறம் ரவியும் ஸ்ருதியும் நல்லா நடிச்சனால எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. முத்துவும் மீனாவும் 2 டேக்லேயே வந்து செம சூப்பராக வந்து நடிக்கிறாங்க. ஆனால் விஜயா வந்து என்ன பண்ணுறான்னா, முத்துவோட மீனாவோட சீன் வரும்போது முகத்தை வந்து சுழிச்ச மாதிரி நடிச்சிருக்காங்க. இப்படி பண்ணனால 2 பேருமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் ஷூட்டுக்கு டைரக்டர் வந்து ரெடியாக இருக்க வந்து சொல்கிறாரு. சில இடத்துல முத்துவையும் மீனாவையும் விஜயம் வந்து ரொம்ப ரொம்ப தாழ்த்தி வந்து பேசுவாங்க. இதுக்கு அண்ணாமலை ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, முத்துட்ட எதையுமே நினச்சிக்காதடா, உன்னை யாராவது தாழ்த்தி பேசினா உடனே கேளு, யாருனாலும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, விடுங்க, நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க அப்படின்னு வந்து அண்ணாமலையை சமாதானப்படுத்துவான் முத்து. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து அண்ணாமலையை இங்கே வாங்க, அங்கே நில்லுங்க, டயலாக் ஒழுங்க பேச மாட்டீங்களா அப்படின்னு இவரோட பேரை சொல்லி கூப்பிடுறது, வேலை வாங்குறத பார்த்துட்டு முத்து ரொம்ப ரொம்ப கோவப்படுறான். உடனே முத்து என்ன பண்ணுறான்னா, என் அப்பாவை பேர் சொல்லி கூப்பிட்றது இல்லாமல் வேலை வாங்கிட்டு இருக்கியே, ஓசியில் நடிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணனா என்ன வேணாலும் பேசுவியா அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே டேரக்டர், என்னது ஓசியா, சந்தோஷ் சார் தான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 25,000ன்னு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து டேரக்டர் சொல்கிறாரு. என்ன 2 லட்சம் என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கா சொல்லிட்டே சடனாக வந்து மனோஜை வந்து பார்க்குறான். ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுமே எல்லாரும் வீட்டில் வந்து ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ மனோஜ்ட்டு வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க, நீ பணம் கொடுக்காதது கூட ப்ராப்ளம் இல்லை, ஏன் எங்ககிட்ட இருந்து இதை மறைச்ச அப்படின்னு முத்து கேட்குறான். மனோஜ் திருன்னு முழிக்கிறான். அப்பாவே ஃபேஸை வச்சுட்டு மனோஜ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன் அப்படின்னு வந்து உருட்டுறான். டேய் பொய் சொல்லாதடா அப்படின்னு முத்து வந்து கோவப்படுறான். உடனே அண்ணாமலை என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உன் பையனை பற்றியா விஜயா, என்ன காரியம் பண்ணியிருக்கான், இதில் என்ன சொல்ல போகிற அப்படின்னு வந்து கேட்குறாரு. விஜயா வந்து என்ன சொல்கிறதுனே ஒன்றும் தெரியாமல் சைலண்டாக வந்து இருக்காங்க. ரவியும் சேர்ந்துட்டு ஏன்டா மறைச்சேன் அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கும் வந்து ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தரலாம் அப்படின்னு நினச்சேன்னு சேம் டைலாக்கே வந்து சொல்கிறான். எகெயின் அதே டைலாக்கை சொன்னனால ரவி கோவப்பட்டு அடிக்க போகிறான். உடனே முத்து அவனை வந்து தடுத்துடுறான். அவன் வாழைப்பழ கதையை வந்து சொல்லிட்டு இருக்காண்டா, கையில் தான் இனி வந்து பேசணும் அப்படின்ட்டு துரத்தி அடிக்கிறாங்க. இதனால வீடே வந்து 2 ஆகுது. இப்படி தான் வந்து இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. மனோஜ் ஏன் பணம் கொடுத்த விஷயத்த வந்து மறைச்சான்றதை சொல்லுவானா இல்லை சொல்லாம அப்படியே ஹைட் பண்ணிடுவானா, அந்த 2 லட்சத்தை முத்து சண்டை போட்டு வாங்கிடுவான்றதை நாளைக்கு வர எபிசோட்ல தான் தெரியும். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிள் சஜஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அரேபியன் ஆனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.